நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக அமரும்போது எங்களுக்கு வேண்டிய மன்னாவை எங்களுக்கு தொடர்ந்து தந்தரலும். உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினாலே எங்களை போஷித்து எங்கள் ஆன்மாவை திருப்தியாக்கி பலப்படுத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே உங்களை ஒரு விசையாக சந்திப்பதிலே கர்த்தருக்குள் நான் மகிழ்கிறேன். இந்த 12வது மாதத்தின் முதல் வாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வரவும், இந்த அட்வென்ட் காலத்தின் 2வது வாரத்திற்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுடைய கிருபை, தேவனுடைய பூர்ண சமாதானம், தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் யாவருக்குள்ளாக அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற அந்த காத்திருப்புதலை அட்வென்ட்டாக அனுசரிக்கிற நாம் யாவரோடும் தேவனுடைய சமாதானம் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்காகவும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனமானது யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஜான் சாப்டர் 16 verse 24. யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் என்ன செய்வீர்களா? சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவானவர் தனிமையாக தனித்துவமாக வெறும் சீஷர்களோடு இருக்கிற அந்த மேல் வீட்டு அறையிலே இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் இதுவரைக்கும் நாமத்தினால எதுவுமே என்ன செய்யலையா? கேட்காதவர்களாக, அப்போ ஜெபிக்கவே இல்லையா இது வரைக்கும்? அப்படின்னா இல்லை. அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஜெபித்தாங்க. அநேக நேரம் ஆண்டவர்கிட்ட பல காரியங்களை கேட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இப்போ ஒரு புது அங்கீகாரத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். God is giving them a new authority and a new access. அது என்னவென்றால், என் நாமத்தினால நீங்கள் என்ன செய்யுங்க? கேளுங்க. என் நாமத்தினால என்ன செய்யுங்க? கேளுங்க. ஒருவேளை ரீனா அவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்க எங்கே இருந்தாங்களா? ஸ்ரீலங்காவில் இருந்தாங்க. ஹோட்டலில் என்ன செஞ்சாங்க? ஒரு ரூமில் தங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ரூம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கொடுக்கப்பட்டிருக்கோம். இதுவரைக்கும் அந்த சீஷர்கள் அந்த ரூமுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஹோட்டலே யாருக்கு தான்? உனக்கு தான். நீ என்ன செஞ்சுக்கோ, இந்த சாவி நான் உனக்கு தாரேன், உனக்கு என்ன வேணுமோ என்ன செஞ்சுக்கோ, பண்ணிக்கோ. நீ எந்த ரூமுக்கு வேணாலும் என்ன செஞ்சுக்கோ, போய்க்கோ. நீ எங்கே வேணாலும் இருந்துக்கோ, எப்படி வேணாலும் என்ன செஞ்சுக்கோ, இந்த பகுதியில் அனுபவிச்சுக்கோ என்று சொல்லுகிறதான காரியம்தான் நீங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் காணப்படுகிறது. கேளுங்கள். எப்படி கேட்கணுமா? உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாக. உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நிறைவை கொடுக்கிறதாக இருந்துச்சு அப்படின்னா தேவன் என்ன செய்வாரா? தேவன் என்ன செய்வாரா? அது உங்களுக்கு சந்தோஷத்தை நிறைவை கொடுக்கல அப்படின்னா என்ன செய்ய மாட்டு? தரவே யதார்த்தமாக யோசிச்சு பார்ப்போமே. ஒரு பண்டிகை காலத்துக்குள்ளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். பண்டிகைக்கு துணிமணி வாங்குவது நம்மளுடைய வழக்கமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. எனக்கு இந்த துணியை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கும்போது அது எனக்கு என்னத்தை கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவனை காட்டிலும் இவனை காட்டிலும் நான் இன்னும் அழகாக என்ன செய்யணும், வாங்கணும் அப்படி நம்ம நினைக்கும் போது சந்தோஷத்தை என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்டதான ஜெபத்தையும் சித்தத்தையும் அவர் என்ன செய்ய மாட்டார், கேட்கவே மாட்டார். ஏன்னா எனக்கு அது என்ன தராது? எனக்கு அது என்ன தராது? சந்தோஷத்தை. அப்போ எது எனக்கு சந்தோஷத்தை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களை நாம் கேட்குறோமோ, தேவனுடைய சித்தத்துக்கு எப்பாறு நாம் கேட்குறோமோ, அதை அவர் தருகிறவராக இருக்கிறார். தராத காரியம், உங்களுக்கு கிடைக்காத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் எல்லாம் வச்சு என் நாமத்தினால் என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க என்று தேவன் சொல்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதங்களிலும் கிறிஸ்து பிறந்த மெய்யான சந்தோஷத்தின் மாதம், சமாதானத்தின் மாதம், ஒரு தேவ அன்பின் மாதமாக காணப்படும் போது அவரிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி கேட்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தொடர்ந்து நமக்கு தந்து இந்த மாதங்களிலும் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு திருமண்டலத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பானது Through Holy Scripture, God gives us encouragement and hope. பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தேவன் நமக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம் ஆகிய இந்த வேதாகமம் நம்மளுடைய கரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தின் மூலமாக தேவன் நமக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். இந்த வேதாகமத்தின் நிமித்தமாக தேவன் என்னோடு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பேசுகிறவராக இருக்கிறார். வேதம் வாசிக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? எல்லாரும் வேதம் வாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நான் ஆண்டவரோடு பேசுவது என்பது ஜெபமாக இருக்கிறது. தேவன் என்னோடு பேசுவது என்பது வேதம் எப்படி நம்ம வாசிக்கிறோமோ அதன் மூலமாக தேவன் என்ன செய்கிறார்? என்னோடு பேசுகிறவராக இருக்கிறார். இந்த வாக்கியங்களை தேவனே என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதியிருக்கிறார். இதன் மூலமாக என்னோடு கூட அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? பேசுகிறவராக இருக்கிறார். தேவன் என்னிடத்துல பேசணும் அப்படின்ட்டு நம்ம விரும்பணும் அப்படின்னா இந்த வேதத்தை வாசிப்பது மிகவும் அவசியமாக இருக்கு. இல்லை நான் மனிதனுடைய பேச்சை மாத்திரம் கேட்டால் போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த வேதத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறதான அவசியம் இல்லை. தேவன் என்னோடு பேசும்படியான ஒரு வாஞ்சைய விருப்பத்தை தேவன் என்ன செய்வாராக. அப்போ இந்த வேத வசனமானது நமக்கு எப்படி ஊக்கத்தையும் நமக்கு எப்படி உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தருகிறது என்பதற்காக தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். வாசித்து கேட்ட முதலாவது வேத பகுதி ஏசாயா 40ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் மிகவும் சிறப்பான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேலினுடைய வரலாற்றினுடைய 3 முக்கியமான கால சூழ்நிலைகளிலே எழுதப்பட்டதான தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலாக இருந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தபோது இஸ்ரவேலிலே 10 கோத்திரமும் யூதேயாவிலே இந்த 2 கோத்திரமுமாக இஸ்ரவேலுக்கு தனியான ராஜாக்கள், அதே போல யூதாவுக்கு தனியான ராஜாக்கள் என்று ஆளுகை செய்து தாவீது சவுல் சாலமோன் என்பதான ராஜாக்களுக்கு பின்பதாக இந்த சமஸ்த இஸ்ரவேலானது 2ஆக பிரிந்து தேசம் நடைபெற்று கொண்டிருந்த போதிலே தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக நடக்கிற இஸ்ரவேலின் ஜனங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர் எச்சரிக்கிறவராக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கிற 8th century BC-ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல் 39 அதிகாரம் ஏசாயால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அது யாருடைய காலமாக இருக்கிறது என்றால் ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல உசியா, யோதாம், ஆகாஸ், இன்னமாக இருக்கிறதான எசேக்கியா என்கிறதான ராஜாக்களுடைய காலங்களிலே இந்த முதல் 39 அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இது சிறைப்பிடிப்புக்கு முன்னின காலத்தில் எழுதப்பட்டதாக இருக்கிறது. எச்சரிப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக செல்கிறீங்க, நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் இப்படியே செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்ன செய்யும்? வரும். அது கொடூரமாக இருக்கும், கடினமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்யலை? செவி கொடுக்கவே இல்லை. ஆகவே இந்த 40ஆவது அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறைப்பிடிப்பின் காலமாக எக்ஸிலிக் பீரியடாக இருக்கிறது. அந்த எக்ஸிலிக் பீரியட்ல பாபிலோனியர்கள் வந்து இந்த இஸ்ரவேலர்களை, யூதேயா ஜனங்களை என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? சிறைப்பிடித்து கொண்டு செல்கிறவர்களாக, பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு பின்பதாக மீண்டும் 56ஆவது அதிகாரத்திலிருந்து நீங்க 66ஆம் அதிகாரம் வரை பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் இந்த சிறைப்பிடிப்பிலிருந்து மீண்டுமாக யூதேயாவுக்கும் எருசலேமுக்கும் திரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. அதுதான் எஸ்ரா நேமியானுடைய காலத்துல மீண்டுமாக ஆலயம் என்ன செய்யப்படுகிறது? புதிதாக கட்டப்படுகிறது. அந்த புதிதாக கட்டப்படுகிற ஆலயத்திற்கு தான் ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். எல்லா ஜனங்களும் வணங்கும்படியாக சாலமோன் கட்டின ஆலயம் இடிந்து மீண்டுமாக ஒரு ஆலயத்தை தேவன் புதுப்பிக்கும்படியான கிருபை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஜனங்களை எச்சரித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யல? ஜனங்கள் கேட்கல. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அங்க கடந்து வருகிறது. மகா பரிசுத்தமாக இருக்கிற சாலமோனினுடைய ஆலயம் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் ஒரே புகைமூட்டமாக இருக்கிறது. எருசலேம்ல ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக காணப்படுகிறதாக இருக்கிறது. அவ்வாறாக இந்த பாபிலோனியர்கள் பராக்கிரமசாலிகளாக இருந்து இந்த எருசலேமில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை சிறைபிடித்து போகிறவர்களாக இருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம், இஸ்ரவேல் தான் எல்லாத்துடைய சிறந்ததாக பலனான தேசமாக இருக்கும் என்கிறதான எல்லா விதமான ஆசீர்வாதம் தலை புரண்டு போனதாக காணப்பட்டு இப்போ பாபிலோனியர்கள் எல்லாரையும் மேற்கொள்ளுகிற சர்வ சக்தி ஒரு படைத்தவர்களாக என்ன செய்யறாங்க? காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய என்னது இருக்கு? ஒரு பிட் இருக்கு. ஒரு பெரிய ஒரு குழி என்ன செய்கிறது? கிடக்குது. இந்த ஜனங்கள் அந்த குழிக்கு நேராக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க? வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே சறுக்கி அதுக்கு நேராக உழுகிற நிலைமையில வந்துகிட்டே இருக்கிறாங்க. வெளியிருந்து ஜனங்கள் பார்த்து, வெளியிருந்து தேவனுடைய வார்த்தை வருது, என்ன செய்யாதீங்க, சறுக்காதீங்க, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? வலிவிட்டே இருக்கிறீங்க, நீங்க எங்க விழுந்துருவீங்க? குழிக்குள்ளாக விழுந்துருவீங்க, குழிக்குள்ளாக விழுந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்தாயிரும் அப்படின்ட்டு எச்சரிப்பின் சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. இருப்பினும் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காதபடினாலே இந்த 40ஆவது அதிகாரத்துல எங்க வந்து விழுந்துட்டாங்க? குழிக்குள்ள விழுந்துட்டாங்க. அப்படி விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே மனிதர்களாகிய நாம் பார்த்து என்ன சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம்? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? கத்தி உன்ட்ட என்ன செஞ்சேன்? சொன்னேன். என்ன செஞ்சிருவா? கீழே சொன்பச்ச கேட்டியா?
சொல் பேச்ச கேட்டியா? நான் தான் முன்னமே சொன்னேன்னு எனக்கு தெரியும், நீ இப்படிதான் என்ன செய்வா, கீழே போய் உளுந்து கிடப்பான்ட்டு எனக்கு முன்னமே தெரியும் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறவராக இருக்கிறார்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என் ஜனத்தை யார சொல்றாரு? யார சொல்றாரு? அந்த குழிக்குள்ள விழுந்து கிடக்கிற அந்த இஸ்ரவேலின் ஜனங்கள், சிறைப்பிடிப்புல இருக்கிற எல்லா விதமான கனவுகள் எண்ணங்கள் எல்லாமே அதமாய் போயிருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து தேவன் கூறுகிறார், என் ஜனத்தை என்ன செய்யுங்க, ஆச்சுங்கள் தேய்ச்சுங்கள். 2வது வசனத்துல சொல்றார், எருசலேமோடு பச்சமா என்ன செய்யுங்க, டாக் டு them tenderly, டாக் டு them very softly, ரொம்ப மெதுவாக பொறுமையாக அருமையாக நல்ல ஆறுதலான வார்த்தையோடு அவர்களோட என்ன செய்யுங்க, பேசுங்க. நீங்க இப்போ என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க நான் என்ன செஞ்சேன் முதலே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்லாதபடிக்கு அவர்களை ஆச்சுங்கள் தேய்ச்சுங்கள் அப்படின்ட்டு. ஒருவேளை ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் என்கிறதான வார்த்தை தான் 2 முறை என்ன செய்யும் வரும். அதே எபிரேய மூலத்தில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகாமு என்கிறதான எபிரேய வார்த்தை அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கான ஒரு 4 அர்த்தங்கள் இருக்கிறது. முதலாவது, இந்த ஆறுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், தனிமையிலே வாழ்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆறுதல் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. தனிமைனா எந்த தனிமை? யாருமே இல்லாமல் இருக்கும்போது பல நினைவுகள் வந்து அவர்களை சுத்தி வருகிறது, ஞாபகங்கள் வருகிறது, யாருமே இல்லை என்கிறதான எண்ணம் வருகிற ஒரு தனிமை. இன்னொரு தனிமை எப்படியாக இருக்கிறது என்றால், எல்லாருமே சுத்தி இருப்பாங்க, ஆனாலும் உணர்வு எப்படியாக தான் இருக்கும், யாருமே எனக்கு இல்லையே என்கிறதான ஒரு ஏக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஏக்கத்தை மாற்றுகிற ஆறுதலாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. 2வதாக, பலவீனமாக தோண்டும் போது, பலவீனமாக ஒத்தாசைக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு தோண்டும் போது காண்பிக்கப்படுகிற தேவனுடைய ஆறுதலாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. 3வது காரியமாக, எதிர்காலம் என்ன ஆகும், எப்படியாக எனக்கு இது நடக்கும், காரியங்கள் எப்படி எனக்கு தோண்டும், எதெல்லாம் எப்படி நடக்கும் என்கிறதான குழப்பங்கள் பயங்கள் இருக்கும்போது வருகிறதான தேவனுடைய ஆறுதலாக இருக்கிறது. கடைசியாக, தேவன் தம்முடைய ஜனங்களை தமிழத்துல இழுத்து, God is pulling the people towards him and saying, I have chosen you, நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன், ஆகவே நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான ஆறுதலின் வார்த்தையாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அல்லேலூயா. என்னுடைய ஜனங்களை என்ன செய்யுங்க, ஆற்றுங்க. முதலாவது காரியமாக, இந்த கர்த்தருடைய வசனம், பரிசுத்த வேதாகமமானது நம்மை ஆட்சி தேய்ச்சி வழி நடத்துகிறதாக என்ன செய்கிறது, இது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. இது இன்னும் நம்ம என்ன செய்கிறதாக இருக்கிறது, இட் கம்ஃபர்ட்ஸ் us, it speaks to us softly, it speaks to us in a method, in a way that we want to feel. நாம் உணரப்படும்படியான சூழ்நிலையில நம்மோடு கூட என்ன செய்கிறதாக இருக்கிறது, பேசுகிறதாக இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. எசபேல் என்ன செய்கிறாங்க, அவங்களை கொன்னும்படியாக வருகிறாங்க, போரிட்டு இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் முன்பாக சேலஞ்ச் விட்டு இருக்கிறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு ஓடுறாங்க, ஓடி மிக களைப்பாயிட்டாங்க. இதற்கு மேல என்கிட்ட ஓடுவதற்கு சக்தி இல்லை, பலன் இல்லை என்கிறதான சூழ்நிலை வரும்போது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்மாவை என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு எலியா தீர்க்கதரிசி கத்துகிறவராக இருக்கிறார். அந்த கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுத்து 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுகிறார், எழுந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறபடினாலே இப்போ முதல்ல என்ன செய், போஜனம் பண்ணு, பலன் நட, நான் உனக்கு சரீர பிரகாரமாக ஆன்மீக பிரகாரமாக மனதளவுல வேண்டியதான பலத்தை தார, நீ மீண்டுமாக என்ன செய், போ அப்படின்ட்டு சொல்லி தேவன் தம்முடைய ஆறுதலின் வார்த்தை என்ன செய்கிறவராக இருக்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆத்துதல் தேத்துதல் ஒரு தாயை போல அவர் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஆட்சி தேய்ச்சி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்ன செய்கிறவராக இருக்கிறார். நல்ல வெயில், ஒரு புல்லும் என்ன செய்யாது இருக்காது, புல் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கும், காஞ்ச இலைகள் தான் இருக்கும். அந்த காஞ்ச இலையை தேடி எங்கெங்க அங்கங்க ஆடுகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஓடி போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு வெட்ட வனாந்திரமாக இருந்த அந்த பாலஸ்தீனியா நாட்டிலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறபடினாலே அவர் என்னை எந்த இடத்துல கொண்டு போறாரா, எல்லா நேரமும் எனக்கு புல்லு தான், எல்லா நேரமும் எனக்கு அமர்ந்த தண்ணி தான், எல்லா நேரமும் எனக்கு என்னது இருக்கு, ஆறுதல் இருக்கு, தேவனுடைய வார்த்தை இருக்கு, தேவனுடைய கரம் இருக்கு. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், எல்லாமே எனக்கு எப்படியாக இருக்கிறது என்றால், இட் இஸ் லைக் லீடிங் மீ டுவர்ட்ஸ் குவைட் வாட்டர்ஸ், எவ்ரிதிங் இஸ் கிரீனரி, எல்லாமே எனக்கு எப்படியாக இருக்கிறது, பசுமையாக காணப்படுகிறது என்று
சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார் என்றால் தேவனுடைய ஆறுதலின் கரமானது அவ்வளோ அதிகமாக அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறது. மேத்யூ ஹென்றி என்றுதான தேவ மனிதன் இவ்வாறாக கூறுகிறார், God promises are his comforts, they breathe peace into a troubled soul. கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது ஆறுதலாக இருக்கிறது, அது உடைந்த ஆத்துமாக்களுக்கு சமாதானத்தை என்ன செய்கிறதா, கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது முதலாவது காரியமாக நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் உடைந்து போன நிலைமையிலே தருகிறதாக இருக்கிறது. இரண்டாவது காரியமாக இந்த கர்த்தருடைய வேதம், பரிசுத்த வேதாகமமானது நம்மை அனுதினமும் மாற்றுகிறதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. எவ்ரி டே there is a transformation, there is a transformative power of the Bible or the transformative power of the scripture. ஒருவேளை நம்மளுடைய இப்போ 13ஆம் தேதி நமக்கு என்னது இருக்கு, கேரல் ரவுண்ட்ஸ் இருக்கு. வீடு எல்லாத்தையும் என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும், அலங்கரிக்கணும். அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்ப்போம், இந்தா எப்படி அழகா எப்படி கிராக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இப்படி தான் வீட்டில் என்ன தெரியும் நமக்கு, இப்படி என்ன தெரியும் நமக்கு, கிராக்ஸ் எல்லாம் என்ன செய்யும், அப்போ தான் தெரிய வரும். நம்ம சாஃப் பண்ணும்போது தான் என்ன செய்ய வரும், தெரிய வரும். உடனே என்ன எடுக்கணும், உடனே அந்த கிராக்கு மேலே என்ன விட்டுடலாம், ஏதாவது ஒரு நல்ல டெக்கரேஷன் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம். வந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் எடுத்து என்ன செய்ய மாட்டாங்க. அப்படி தானே நீங்கள் பண்ண மாட்டீங்களா? நிறைய நேரத்தில் என்ன செய்வோம், நம்ம அப்படி செய்கிறவர்களாக இருக்கிறோம். உடனே என்ன செஞ்சிடும், அப்படியே என்ன செஞ்சிடும், பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த டிசைன் டெக்கரேஷன் இருக்கிற வரைக்கும் அது எப்படி தெரியும், 365 நாள் அந்த டெக்கரேஷன் வைக்க முடியுமா, இல்லை. கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே அதை என்ன செய்யணும், எடுத்த உடனே மீண்டுமாக என்ன செய்யுது. மனிதன் ஒரு காரியத்தை, ஒரு மனிதனை மாற்ற விரும்பினால் தற்காலிகமாக ஒரு டெம்பரரியா மாத்திரமே என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். இந்த கர்த்தருடைய வசனமானது ஒரு மனிதனை ஃபார் இட்டர்னல் பர்பஸ் என்றென்றைக்கும் மாற்றும்படியான வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்டதான கிராக் அவர் டெக்கரேட் பண்றவர் இல்லை, அவர் ரெனோவேட்டை என்ன செஞ்சிருவாரு. அவர் என்ன பண்றவராக இருக்கிறாரு, அவருடைய வார்த்தை என்ன செய்கிறது, அப்படியே ரெனோவேட் பண்ணி புதிதாக புதிய பேட்ச், புதிய விதமான பட்டி, புதிய விதமான கலர் எல்லாமே என்ன செஞ்சிடும், புதுமை ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்க அதை டெக்கரேஷன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அதை பார்த்த உடனே என்ன ஒரு மாற்றம், என்ன ஒரு அழகு என்று என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை அவ்வாறாக இருக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4வது வசனம். Isaiah 40 verse 4. நாலு காரியங்கள் அங்க கூறப்பட்டிருக்கிறது. என்னது, பள்ளம் எல்லாம் என்ன செய்யப்படுமா, உயர்த்தப்படும். எதெல்லாம் பள்ளமாக காணப்படுகிறதோ, எல்லாம் தாழ்வாக காணப்படுகிறதோ, கீழான நிலைமையில காணப்படுகிறதோ, அதெல்லாம் என்ன செய்யப்படுகிறதா, சமமான நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறதாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, சகல மலைகளும் குண்டுகளும் என்ன செய்யப்படுமா. நீங்க வேதாகமத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, இந்த மலையே ஒரு பெலனாவுடைய ஸ்ட்ரக்சராக செய்து இருக்கு. மலையானது தன்னுடைய உயரத்திற்கும் அசைக்கப்பட முடியாத ஒரு சக்திக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி வித்தியாசமா சொல்றாரு, மலையும் குன்னும் என்ன செய்யப்படுமா அப்படின்னா என்னது, எல்லையில இருக்கிறதான பெருமை, என்னில இருக்கிறதான பலவிதமான நான் என்கிறதான எண்ணம், என்னில இருக்கிறதான சுயநலம், என்னில இருக்கிறதான தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறாரா, தேவன் என்ன செய்கிறார், உடைத்து தரமாக்குகிறவராக என்ன செய்கிறார், பண்ணுகிறவராக இருக்கிறார். கோணலானவைகளை செவைப்படுத்தி கரடு முரடான இருக்கிறதான என்னுடைய வாழ்க்கை, பாவத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிறதான வாழ்க்கை, பலவிதமான தன்மைகள் என்னிடத்தில் இருக்கக்கூடாத தன்மைகள் இருக்கிறதான என்னுடைய வாழ்க்கை, எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார் என்றால் மாற்றுகிறவராக, சீர்படுத்துகிறவராக என்ன செய்கிறார், காணப்படுகிறவராக இருக்கிறார். கரடு முரடான வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்கிறார், ஒரு நல்ல வெட்ட வெயிலில நல்ல வெயில் அடிக்கி சுல்லுன்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கு, வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ஆனா என் வாழ்க்கை கரப்பட்ட வாழ்க்கையா இருக்கு, யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, யாரும் என் பக்கத்துல வந்துடக்கூடாது, யாரும் என்னை என்ன செஞ்சிடக்கூடாது, கண்டக்கூடாது அப்படின்ட்டு யாரும் பார்க்காத மத்திய வேலையில குடத்தை தூக்கிட்டு எங்க போறாங்க, கிணறுக்கு நேராக போறாங்க. அதான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல இருக்கிறதான சமாரிய ஸ்திரியாக காணப்படுகிறாரு. பொதுவாக குடத்துல போய் தண்ணி பிடிக்கிறது எப்பமாக இருக்கும், ஒண்ணு காலையாக இருக்கும் அல்லது, ஆனா இப்ப மத்தியானம் போறா. ஏன்னா என்னுடைய கோணலான வழிகள் யாருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது, என்னுடைய பாவமான வழிகள் யாருக்கும் தெரியக்கூடாது. அங்க இயேசு கிறிஸ்துவானவர் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு அவரை குறித்ததான எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார். சொன்னதுக்கு பின்பதாக இந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுகிறார், நான் நீர் தீர்க்கதரிசி என்று என்ன செய்கிறேன், நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மேசியா வரும்போது எல்லா விஷயங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறார்.
ஒரே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, உன்னோடு பேசுகிற நானே அவர், உன்னோடு பேசுகிற நானே அந்த மேசியா என்று சொன்ன உடனேயே அவளுக்குன்னா செய்கிறது காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையானது endures forever, it endures forever and ever, என்றும் நிலைக்கிறதான தேவனுடைய வார்த்தையாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க human life is a fragile in nature அப்படிம்பாங்க. ஃப்ரெஜைல் அப்படின்ட்டு சொல்லும்போது நமக்கு சில பார்சல் எல்லாம் வரும், சில பார்சல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறோம். ஃப்ரெஜைல் அப்படின்ட்டு எழுதப்பட்டுட்டு கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போடப்பட்டிருக்கும், ஹேண்டில் வித் கேர், ஹேண்டில் வித் கேர். ஏனென்றால் அதை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அது என்ன செஞ்சிடும். மனிதனுடைய வாழ்க்கையும் அவ்வாறாக தான் என்ன செய்து இருக்கு. ரொம்ப பலன் இருக்கு, பலவிதமான சக்தி இருக்கு, பலவிதமான காரியங்கள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஒரு நொடி பொழுதுல கீழே விழுந்தோம் என்றால் எல்லாமே என்ன செஞ்சிடும், முடிந்து போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நம்மளுடைய பலன் குறைந்து போகிறதாக இருக்கிறது. ஒரு காலம் வரைக்கும் நமக்கு பலன் இருக்கிறது, ஒரு காலம் வரைக்கும் நமக்கு ஆஸ்தி இருக்கிறது, ஒரு காலம் வரைக்கும் நமக்கு ஓடக்கூடியதான சக்தி இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பதாக அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, குறைந்து போகிறதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதமோ ஒவ்வொரு நாளும் பலன் அடைகிறதாக இருக்கிறது, அது என்னென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதாக இருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். புல்லுலந்து பூதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்னென்றைக்கும் என்ன செய்கிறதாக இருக்கிறது, என்னென்றைக்கும் அது என்ன செய்கிறதாக இருக்கிறது, நிலைக்கிறதாக நிற்கிறதாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. இல்லை, எந்த சூழ்நிலை ஆனாலும் அது ஒளிந்து போவது இல்லை. ஒரே ஒரு கேள்விதான், நீங்க யாருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்ட்டு விரும்புறீங்க, யாருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்ட்டு விரும்புறீங்க? அழிந்து போகிற மனிதன், அழிந்து போகிற பலவிதமான மனிதர்களுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோமா, அல்லது தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த வேத வசனத்திலிருந்து அவர் என்னோடு நேரடியாக பேசுகிற வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையும் அழகிலாக என்ன செய்யும் பார்க்கிறதாக இருக்கிறது. வால்டயர் என்கிறதான ஒரு பிரெஞ்சு பிலாசபர் 17வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவராக இருக்கிறார். 17th century. அந்த 17th century என்லைட்மெண்ட் எரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏனென்றால் அநேக விதமான கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஸ்ட் அதிகமாக எழும்பின காரியங்கள், ரீசனிங், பவர் ஆஃப் ரீசனிங், எப்படி ஒவ்வொரு காரியமானது உலகத்திலே செயல்படுகிறதாக இருக்கிறது என்பதற்கான ரீசனிங் எல்லாமே வந்த காலமாக இருக்கிறது. அந்த பிரெஞ்சு பிலாசபர் ஒரு காரியத்தை கூறுகிறவராக இருக்கிறார். என்ன கூறுகிறார் என்றால், என்னுடைய மரணத்துக்கு பின்பதாக 100 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த வேதாகமத்தை நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பார்ப்பீங்க. அது எங்க தெரியுமா? மியூசியம்ல என்ன செய்வீங்க? After my death, within 100 years, you will see my Bible only in a museum. மியூசியம்ல மட்டும்தான் என்ன செய்யப்படும், வைக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் மனிதன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், ஆழ்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான், எல்லாவற்றிலும் சிறந்தவனாக மாறிடுவான் என்று அவ்வளவு தைரியமாக அவன் கூறினவனாக இருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்து 50 வருஷம் ஆனதற்கு பின்பதாக கெனுவா என்கிறதான ஒரு இடத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வாழ்ந்த வீட்டை கெனுவா பைபிள் சொசைட்டி என்ன செஞ்சிச்சு, வாங்கிச்சு. அவன் வாங்கின வீட்டிலேயே பைபிள் என்ன செய்யப்பட்டது, பிரிண்ட் செய்யப்பட்டு அச்செடுக்கப்பட்டு அதே இடத்துல பைபிள் ஸ்டோர் பண்ணப்பட்டு அதே இடத்துல இருந்து அந்த தேசத்திற்கே பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டராக என்ன செஞ்சிச்சு. மனிதன் என்ன செஞ்சிட்டான், மனிதன் என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்றும் என்ன செய்கிறதாக இருக்கிறது, நிலைத்து என்றும் மாறாததாக இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் உறுதியாக இருக்கிறது. ஜான் ஸ்காட் என்கிறதான தேவ மனிதன் கூறுகிறார், the word of God will outlive the stars. நட்சத்திரங்களை பார்க்கிலும் சந்திரனை பார்க்கிலும் அதிகமாக வாழ போகிறது தேவனுடைய வார்த்தையாக என்ன செய்கிறதா இருக்கிறதா. மனிதன் என்ன செய்கிறான், அநேக திட்டங்களை எடுக்கிறவனாக இருக்கிறான். தேவன் அந்த திட்டங்களை அர்த்தமாக்கி போடுகிறவராக இருக்கிறார். மனிதன் பேசிக்கிட்டே என்ன செய்யறான் இருக்கிறான், தேவன் மேலிருந்து பார்த்து நகைச்சுக்கிட்டே என்ன செய்கிறாரு இருக்கிறார். மனிதன் ஒரு காலத்துக்கு பின்பதாக என்ன செய்கிறான், மறைந்து போகிறவனாக இருக்கிறான். ஆனா என்றும் மறையாதது தேவனுடைய வார்த்தையாக என்ன செய்கிறது இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆறுதலை தருகிறது. இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையில நாம் காணப்பட்டாலும், கடினமான சூழ்நிலையாக இருக்கட்டும், நெருக்கமான சூழ்நிலையாக இருக்கட்டும், விட முடியாத பலவிதமான காரியங்களின் சூழ்நிலையாக இருக்கட்டும், இது நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தை என்னென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதாக இருக்கிறது. தலைகளை தாழ்த்தி அப்படியே ஒரு விசையாக, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை
வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, இதன்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும். எங்களில் பலவிதமான குறைபாடுகள் உண்டு, ஆனால் உம்முடைய வார்த்தையோ நிறைவானதாக காணப்படுகிறது. என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று நீர் ஆண்டவரே விழுந்து கிடந்த ஜனங்களை பார்த்து கூறினீர். நாங்களும் ஆண்டவரே பலவிதமான நிலைமையில விழுந்து போகிறோம், அவமானப்பட்டு போகிறோம், ஏழ்மை நிமித்தமாக நிந்திக்கப்படுகிறோம், குடும்பத்தினாலே தள்ளி வைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம், பல எஃபர்ட்ஸ் எடுக்கிறோம் ஆனால் தோற்று போகிறவர்களாக இருக்கிறோம். ஐயா, உம்முடைய வார்த்தையானது எங்களை தேய்ச்சிட்டும், எங்களை ஆற்றட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக பலவிதமான பாவக்கரைகள் உண்டு, நான் என்கிறதான பலவிதமான சொல்கள் எங்களுக்குள்ளாக உண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது எங்களை மாற்றட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எங்களுக்குள்ளாக நடக்கட்டும். கிறிஸ்துவை போல, கிறிஸ்துவின் சாயலை போல மாறும் பரியந்தம் ஆண்டவரே நாங்கள் இந்த வேதத்தை வாசிக்க, ஏனென்றால் இது என்றென்றைக்கும் நிலைக்கிற வசனமாக இருக்கிறது. ஐயா, நீர் கூறியிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள், சத்தியங்கள் உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிட்டு அதற்கு முன்பதாகவே நீர் இந்த வார்த்தைகளை பேசி எங்களுடைய கரங்களிலே நீர் கொடுத்திருக்கிறீர், எங்களுடைய மொழியிலே கொடுத்திருக்கிறீர். நாங்கள் வாசிக்கும்படியான திறமையை ஆண்டவரே, எங்களுக்கு வாசிப்பு திறமையை கொடுத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விளக்கத்தையும் எங்களுக்கு நீர் தருகிற தேவனாக இருக்கிறீர். ஐயா, நாங்கள் உண்மை நம்பி மனிதனுடைய வார்த்தை அல்ல, ஊழியக்காரர்களுடைய வார்த்தை அல்ல, போதகருடைய வார்த்தை அல்ல, எங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுடைய வார்த்தைகள் அல்ல. ஐயா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்க, தியானிக்க, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை மாறும்போது அதே எங்களுக்கு ஊக்கமும் நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான கிருபைகளை தொடர்ந்து எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.